சோதனை தீர்வில்லை, சொல்லி யாரும் இல்லை. அவர் செத்து கூட நான் பிரியல அவர் விட்டு. தங்கவயல் சூசையபாளையத்தில் மனதை உருக்கும் நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. தனது கணவர் அமலநாதன் மறைந்த 35ஆம் ஆண்டு நினைவு நாளை அவரது மனைவி ஜெயம்மா விமரிசையாக நடத்தினார். தனது கணவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அவரை மறக்க முடியவில்லை என்றும் ஒவ்வொரு நாளும் அவரது நினைவில் வாழ்வதாக கண்ணீருடன் கூறினார். அப்பா எனக்கு 1964 கல்யாணம் ஆச்சு. அப்போது அவர் மிலிட்ரிக்கார், ஆர்மிக்கார். அவர் என்னை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கினார். அவருக்கு என் மேலே ரொம்ப ஆசை, எனக்கு அவர் மேலே ரொம்ப ஆசை. அதனால் இது பிள்ளையார் நாங்கள் இருக்கணும்ன்ட்டு நாங்கள் நல்ல மாதிரியே வாழ்ந்தோம். திடீர்னு 89 இறந்துட்டார். இறந்த பின்னால் எனக்கு மறக்க முடியல அவரால். எப்பவும் அவர் நினைவு தான், இப்போவும் நினைவு தான். இப்போவும் நினச்சேன். நான் நைட்டில் தூங்குறதே கிடையாது, தூக்கமும் கிடையாது. 3 மணிக்கு நான் ஜபம் செய்வேன் நைட்டில். அந்த ஜபம் தான் எனக்கு அவருடைய ஆதியாடைய நினைவு. எனக்கு ஜபம் தான் தூவும். நான் ஜபம் தான் செய்திருக்கு, நான் தூக்கலை. இன்னைக்கு கூட நான் தூங்கலை. 2 மணிக்கு முடிச்சுருந்தேன் இன்னைக்கு கூட. அவருடைய பேர் என்னங்கம்மா? அவர் பேர் அமலநாதன். டிரைவர் அமலநாதன். விமானில் 19 வருஷம் சர்வீஸு, மிலிட்ரியில் 16 வருஷம் சர்வீஸ். உங்கள் கூட அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாருங்க கல்யாணம் ஆகி? கூட கல்யாணம் ஆகி 25 வருஷம் வாழ்ந்தார். அதில் உங்களுக்கு அவருக்கு எப்பாவது சண்டை, கருத்து வேறுபாடு? சண்டை, சின்ன சின்ன சண்டைங்க வருங்க. இருந்தாலும் நாங்கள் பிரிஞ்சிக்க மாட்டோம். 1000 அடி உதவி இருந்தால் கூட நாங்கள் 5 நிமிஷம் பிரிஞ்சிக்க மாட்டோம். என் புருஷன் தான் எனக்கு வேணும். அவரை விட்டு நான் போக மாட்டேன், என்னை விட்டு அவர் போக மாட்டார். அது மாதிரி இன்னும் 35 வருஷமாக தான் நான் பிரிஞ்சிக்கிறேன். அது வேதனை இருக்குங்களா உங்களுக்கு? வேதனை கொஞ்சமாக இல்லை, ஜாஸ்தி இருக்குது. அவ்வளோ வேதனை இருக்குது. நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன்? ஆண்டவர்கிட்ட தான் சொல்லி அழுவேன். நான் என்ன கேட்குறேன்னு அது வாங்கி வந்து கொடுக்குறேன்ப்பா. ஜாஸ்தி அல்வா தான் வாங்கி வந்து, அல்வா, சோன் பப்புடு எல்லாம் வெத்தல் சாப்பிட்றதுக்கு வெத்தல் பார்த்து எல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறப்பா. சாமி, இது ரொம்ப வேதனை. யார்கிட்ட சொல்லி அழுத்தோம்ப்பா. சோதனை தீர்வில்லை, சொல்லி யாரும் இல்லை. அவர் செத்துட்டு கூட பிரியலப்பா. அவர் செத்து கூட நான் பிரியல அவர் விட்டு. ஒவ்வொரு நாளும் ஒரு 4 வருஷம் மாதம் ஜபத்தில் எண்ணின்னு தாங்கிறேன். எனக்கு இப்போ 35 வருஷமா. இன்னைக்கு கணக்கு போட்டுக்கேன், ப்ரேயர் பண்ண சொல்ல. நாளைக்கு 30 வருஷம் ஒரு நாள். அப்படி தான் நான் ஜபம் பண்ணுவேன். ஆசீர்வாதம் பண்ணியம்மா, மறுபடியும் உங்கள்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். நீ வாழ்ந்துட்டு ஒன்றும் கவலைப்படாது. போன மாதம் இவங்களுக்கு 60வது வருஷம் கல்யாணம் ஆகி. ஆமாங்களா? ஆமாம், 60வது வருஷம், கரெக்டாக 60 வருஷம். போன மாதம் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தேன் எங்கள் வீட்டுக்காரர் இல்லைன்னு. இந்த மார்ச் 16ஆம் தேதி எங்கள் வீட்டுக்காரரு நினைவு நாள், கல்யாணம் இறந்த நாள். அதனால வந்துட்டு கல்யாண நாளுக்கு நம்ம ஒன்றுமே செய்யலை, எங்கள் வீட்டுக்காரர் இல்லாத. இப்போ இறந்த நாள் வருது மார்ச் 16. இப்போ நம்ம கிராண்டாக சேர்ந்து எல்லா ஜனங்களுக்கும் விசேஷமாக அன்னதானம் கொடுக்கணும் இந்த ஒரு ஆசை நினச்சிட்டேன். அதனால வேண்டிட்டு நான் செய்திருக்கணும். இன்னமும் நான் மறக்க மாட்டேன். தாய் வீட்டு வரிசையா? ஆமா, 60வது கல்யாணம் ஆண்டிக்கு. எங்க அத்தை ஆயா எனக்கு, இவங்களுக்கு அத்தை.
எங்க அப்பா எங்க அப்பா இல்லாத எங்க அப்பா செய்யறாங்க. உங்களுக்கு என்ன ஆகுதுங்க? எங்க அத்தை நான் நேசிக்க ரொம்ப 2 ஆச்சுங்கல்ல. அப்ப இவங்க இத்தனை வருஷம் இவங்களை கொடுத்து நான் ஆண்டவர் நன்றி சொல்றேன்.